அரசியல் ரத்தம் இன்னும் என் உடம்புல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. திரும்ப பழைய ஈஸ்வரமூர்த்தியா வருவேன், ஜெயிப்பேன், மந்திரி ஆவேன். இந்த பாரு, நான் ஆவலனாலும் தோ என் மருமக அவளை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்குவேன். அப்பா அப்பா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. அப்பா உங்க மேல எனக்கும் மரியாதை இருக்கு, துளசிக்கும் மரியாதை இருக்கு. உங்களை அப்படிலாம் நினைக்கலப்பா. அப்பா எலெக்ஷன்ல போட்டி போட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா. இதுக்கு மேல குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை வேணாப்பா. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நாங்க ஏதாவது பண்றது தப்பா இருக்கா? நாங்க ஏதாவது மாத்திக்கணுமா? நாங்க விட்டு கொடுக்கறது கூட நாங்க தயாரா இருக்கோம்ப்பா. ஓ, நீ எனக்கு விட்டு கொடுக்குறியா? என்ன பிச்சை போடுறீங்களா ரெண்டு பேரும்? ஏய், இது என் வீடு. என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு எம்எல்ஏ பர்மிஷன் வேணுமா? இது என்ன உன் எம்எல்ஏவோட வீடா? மாமா, தெரியாம ஏதோ தப்பு நடந்துருச்சு. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா உங்க கால்ல விழுறேன். ப்ளீஸ் உடனே எடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். நீ அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டா நான் பட்ட அவமானம் எல்லாம் சரியா போயிடும். போன மரியாதை எல்லாம் திரும்ப வந்துரும். அப்படிதானே? ஐயோ என்னப்பா நீங்க? அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்க, எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, உங்க கார்ல கூட விடுறேன்ட்டாங்க. நாங்க வயசுல சின்னவங்க, நாங்க இறங்கி போறதுல தப்பு இல்லப்பா. நீங்க வயசுல பெரியவர், நீங்க கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கோங்கப்பா. நீங்க பேசுறதுலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குப்பா. என்னடா பக்குவமா நடந்துக்கணும்? என்னடா பக்குவமா நடந்துக்கணும்? பக்குவமா நடந்துக்கிறத பத்தி நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசுறீங்களா? ஏய், நீ அவளுக்கு திருட்டு தாலி கட்டணும் தானடா? அவ நீ திருட்டு தாலி கட்டணும்னு உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. நீங்க ரெண்டு பேரும் இப்ப எனக்கு பாடம் எடுக்கிறீங்க, பெருந்தன்மையையும் பக்குவத்தை பத்தியும். இல்ல என்னப்பா பேசுறீங்க? நிறுத்துறா. நீ யாரா? ஈஸ்வரமூர்த்தியோட புள்ளங்கிற அடையாளத்தை தவிர உனக்கு வேற என்ன அடையாளம் இருக்கு? நீ இது வரைக்கும் சாப்பிட்டிருக்கியே, அந்த சாப்பாடு என்னோட உழைப்புல என்னோட சம்பாத்தியத்துல சாப்பிட்டது. நீ போட்டிருக்கியே இந்த Dress, இது கூட என்னோட சம்பாத்தியத்துல வாங்கினது தான்டா. ஏன் உன் பொண்டாட்டி கட்டி இருக்காளே ஒரு புடவை, அந்த புடவை கூட ஏன் சம்பாத்தியத்துல வாங்கினதுதான். உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்குற அளவுக்கு துப்பு இருக்கா? ஒரு வேலைக்கு போய் ஒரு 10 ரூபா சம்பாதிக்க வக்கு இருக்காடா உனக்கு? பேச வந்துட்டான், பேச. சரிப்பா, எதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஏய், நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன்டா, இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க கூடாது, வெளியே போடா. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? ஏய் சுமாரு, இது ஈஸ்வரமூர்த்தியோட முடிவு. நான் எடுக்கிற முடிவு என்னவா இருந்தாலும் அதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு ஆகணும். மீறி பேசுனீங்க, யாரையும் விட மாட்டேன். ஏய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு மானம், ரோஷம், சூடு, சொரணம் எல்லாம் இருக்குல்ல? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற? முதல்ல உன் பொண்டாட்டி புள்ளைய கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளில போடா.